Good morning, all. எல்லாருக்கும் வணக்கம். So, this is our first salary to first crore program. And in the program order, fourth webinar, we are conducting this from the month of January 2026. And this will be continuing till the month of December 2026. And I'm Nirupama Lakshmi, working as financial planner at iThought. இன்னைக்கு நம்ம எஃப்எஸ்எஃப்சி ப்ரோக்ராம்ல நம்ம பார்க்க போற டாபிக் இஸ் நாட் அபவுட் சம் ஃபேன்சி ஸ்டோரிஸ், ரைட்? யூஸ்வலா நம்ம சொல்லுவோம் இல்லையா, நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படின்ற மாதிரி, நீங்களும் அடையலாம் 1 கோடி அப்படின்னு. we can't say it as simple as it is, right? பட் இன்னைக்கு வெபினார் எதை பத்தி? இட்ஸ் நாட் அபவுட் ரீச்சிங் தட் 1 crore. 1 crore எப்படி ரீச் பண்றது அப்படின்றத பத்தி கிடையாது. அந்த 1 crore ரீச் பண்றதுக்கு முன்னாடி, இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, we have certain steps to be followed. Because ஒரு களத்துக்குள்ள நம்ம போறோம், தட் இஸ் ஒரு பேட்டில் ஃபீல்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்ற போது we have to prep ourselves, right? அதுக்குரிய ப்ரிப்பரேஷன் நம்ம எடுத்துக்கணும், நம்ம ஃபேமிலியை பாதுகாத்து வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சர்டன் ஸ்டெப்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான், ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த பேட்டில் ஃபீல்டுக்குள்ள போக முடியும். ஸோ அப்படி ஸ்டேபிள் ஆகுறதுக்கு வாட் வி நீட், த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அண்ட் த செகண்ட் ஒன் தட் இஸ் அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னிக்கு ஷிஃப்ட் ஆகும்போது வி ஹாவ் அ பிரிட்ஜ் இன் பிட்வீன். அதுதான் கோல் செட்டிங் நம்ம சொல்றோம். ஸோ அந்த 1 crore ரீச் பண்றதுக்கு முன்னாடி ஹவு டு செட் ஆர் கோல்ஸ் கரெக்ட்லி இஸ் த டாபிக் ஆஃப் த வெபினார் டுடே, ரைட்? 1 crore அச்சீவ் பண்றது கஷ்டமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆடியன்ஸ் இன் த வெபினார் கேன் ஆல்சோ இன்ட்ராக்ட் through comment section, or you can open your mic and convey, or you can just put your views, opinions in the comment section, because this is our learning Saturday, right? So we have that space. இங்க நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பகிர்ந்துக்கிறோமோ அதுல இருந்து கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு டேக் அவேவாவது இன்னைக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ லெட்ஸ் ஹாவ் திஸ் சாட்டர்டே as much as productive. ஸோ 1 crore அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது இஸ் நாட் தட் மச் டிஃபிகல்ட். பட் அதை ரீச் பண்றதுக்கு, தட் இஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட் and to that destination, that is our 1 crore goal, அந்த கன்சிஸ்டன்சி இன் ஆக்ஷன் இருக்குல்ல, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நிறைய பேர் பண்றதும் இல்லை. ஸோ ஹவு டு ஹாவ் தட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இஸ் சம்திங் தட் மேட்டர்ஸ். ஓகே, ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் த நெக்ஸ்ட் ஸ்லைட், ரியாலிட்டி செக். ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது இட்ஸ் ஆல் அபவுட் ஆர் ரியாலிட்டி. ரியாலிட்டி ஆல்வேஸ் ஹிட்ஸ், ரைட்? ரியாலிட்டி எப்பவுமே நம்மளை ஹிட் பண்ணும். அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆஸ் வி ஆல் நோ, எங்க பெயின் இருக்குன்னு தெரிஞ்சாதான் அங்க வி கேன் அப்ளை ஆர் மெடிசன் ஆர் ஆயின்மெண்ட். ஸோ டு ஃபைண்ட் வேர் த ப்ராப்ளம் இஸ் அப்படின்ற போது வி ஹாவ் டு see த ரியாலிட்டி. ஓகே, லாஸ்ட் 10 years என்ன ரியாலிட்டி இருந்துச்சு? That is very important. We can break it down. ஒரு 10 yearsல salary increase ஆயிருக்கும், especially for people between the age 25 to 30, 30 to 35. இல்லையா? இங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருக்குமே you are under the age 40 and above the age 25. So 25 to 40 குள்ள. So salary increment அப்படின்றது வரும்போது ஜாப் கிடைச்சிருக்கும், ப்ரமோஷன்ஸ் ஆகியிருக்கலாம், ஜாப் ஸ்விட்சஸ் கண்டிப்பா அண்டர்கோ பண்ணியிருப்பீங்க, ஹைக் இருந்திருக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு டிராஸ்டிக்கான சேஞ்ச் நீங்க அண்டர்கோ பண்ணலனாலும் உங்க கரியர்ல கண்டிப்பா இந்த ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கும், உங்க சேலரியில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்திருக்கும், ரைட்? இன்கம் ஒரு சைடு இருக்கட்டும். கம்மிங் டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ், வாட் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? ஒரு பஸ் வேர்டாவே மாறிடுச்சு, எங்க பார்த்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், எஸ்ஐபி, சிப்ஸ்,
systematic investment plan. ஸோ இது எல்லாமே நம்ம அடிக்கடி கேட்கிற வார்த்தைகளா மாறிடுச்சு இல்லையா? அண்ட் ஆப்ஸ், எத்தனை ஆப்ஸ், ஒன்னா ரெண்டா? லார்ட் அண்ட் லார்ட்ஸ் ஆஃப் ஆப்ஸ். சொல்ல போனா ஜஸ்ட் ஒன் கிளிக் அவே தான் மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஓவர் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். பட் நம்ம சீரியஸா ஒரு விஷயத்தை யோசிக்கணும். நமக்கு நாம கேட்டுக்க வேண்டிய ஒரு விஷயம், எத்தனை பேரு இன்கம் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன் இருக்கு, இதுக்கு நடுவுல மைல்ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணீங்க. மீனிங், எனக்கு இன்கம் வருது, நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் 5 lakhs or 10 lakhs or 25 lakhs 50 lakhs அப்படின்னு எத்தனை பேரு நீங்க உங்க மைல்ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணீங்க? You can share your opinions in the comment section. Vignesh sir, Gokul sir, you can share your opinion in the comment section. We are happy to hear your views on this. Like, when did you do your or fixed your first milestone? Whatever the milestones may be. என்னமானாலும் இருக்கலாம். But this was my first target அப்படின்னு ஒரு amount fix பண்ணிருப்பீங்கல்ல. What was that? Okay. So we have got our reply from Gokul sir. So I never did learned midway, but now focused on it. That's great, sir. So you have started focusing on it. And Vignesh sir's reply is, I just plan to do SIP, okay, and did not explicitly set milestones. That's fine, sir. That's completely fine. Okay. So நம்ம வந்து செட் பண்ணி இருந்தாலும், ஓகே எனக்கு வந்து ஒரு 5 lakhs வேணும் இல்ல 10 lakhs வேணும் செட் பண்ணியிருக்கோம், இல்ல செட் பண்ணாமலே we would have accumulated some corpus, right? ஒரு 10 lakhs நம்ம அக்யூமுலேட் பண்ணியிருக்கலாம், இல்ல ஒரு 5 lakhs or 25 lakhs 50 lakhs எல்லாமே அக்யூமுலேட் பண்ணியிருக்கலாம். பட் ஆஃப்டர் அக்யூமுலேட்டிங் திஸ் பர்டிகுலர் அமௌண்ட், வாட் எவர் யூ ஹாவ் ரைட் நவ், இதுல இருந்து அந்த 1 crore ரீச் ஆகுறதுக்கு do you have correct plan with you? That is, இதைத்தான் நான் நெக்ஸ்ட் பண்ண போறேன், இப்போல இருந்து என்னோட மைல்ஸ்டோன் எதுவா இருக்கும் அப்படின்ற ஒரு கரெக்ட் கிளியர் வியூ உங்ககிட்ட இருக்கா? யூ கேன் கமெண்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஃப்ரம் திஸ் பாயிண்ட் என்னவானாலும் நீங்க அக்யூமுலேட் பண்ணிருக்கலாம். ஃப்ரம் ஹியர் டு ரீச் தட் 1 crore, do you have the correct pathway with you? Like, இப்படிதான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் நிருப்பமா அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேர்? Like, you can say it in the comment section. Yeah. So Gokul sir have replied. Gokul sir replied. So he is a bit confused on various life goals. Okay, but how best we can separate the goals and still achieve it? Yes. That's the whole webinar is about, sir. We are going to speak about that in this webinar. So யாருக்குமே வந்து ஒரு 1 crore அப்படின்ற ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், whatever we have accumulated so far, milestone இருந்துச்சு, டார்கெட் செட் பண்ணோம், பண்ணல, பட் whatever we have accumulated, ஓகே, பண்ணலைனாலும் ஃபைன். பட் இந்த இடத்துல இருந்து அந்த 1 crore ரீச் பண்றதுக்கு வாட்ஸ் த கரெக்ட் பாத் அப்படின்றது யாருக்கும் தெரியறது இல்ல. சேலரி, அதாவது இன்கம் இன்க்ரீஸ் ஆகுது, ஆனா நம்ம கிட்ட கோல் கரெக்டா இல்ல. அதே மாதிரி நம்ம கிட்ட அக்சஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஆனா நம்ம கிட்ட டைம்லைன் கிடையாது. அண்ட் தேர்ட், நம்ம கிட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆனா ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளானிங் ஃப்ரேம் ஒர்க் இல்லை. ஸோ இதுதான் நம்ம மிஸ் பண்ற விஷயங்கள். எல்லாம் இருந்தும் what we are missing is these 3 things, right? So problem அப்ப என்ன? நம்மளோட earning capacity? Definitely not. So problem is planning இல்ல அப்படின்றது தான் problem. Okay? Okay. சரி நிருப்பமா, if I have planned well, okay, plan பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி அந்த 1 crore reach பண்றது? How you are saying that we will be able to build that 1 crore? நிறைய பேர் இக்னோர் பண்ற விஷயம், we have 3 pillars.
while building wealth, while accumulating corpus. ரைட்? அந்த 3 pillars நிறைய பேரு கவனிக்கிறது இல்ல, நிறைய பேரு அதை இக்னோர் பண்ணிடுறாங்க. இந்த 3 pillars இல்ல அப்படின்னா wealth building is something very very difficult. And அதுல first pillar is goal clarity. Goal clarity இல்ல அப்படின்ற பட்சத்துல ரெஸ்ட் எல்லாமே வேஸ்ட் தான். டு பி ஹானஸ்ட், டு சே இட் ஃப்ராங்க்லி, ஒரு கோல் கிளாரிட்டி இல்லை. கோல் அப்படின்னா என்ன? கோல்னா ஒரு அமௌண்ட் இருக்கணும், அதுல ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிருக்கணும், அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். நான் இன்வெஸ்ட் பண்றேன், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ல 10,000 SIP போடுறேன், 20,000 SIP போடுறேன், திஸ் இஸ் நாட் அ கோல். ஸோ வி ஹாவ் டு பி கிளியர் ஆன் தட். ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு 5 இயர்ஸ்ல எனக்கு ஒரு 20 lakhs வேணும் ஹோம் பர்ச்சேஸ்க்கு டவுன் பேமெண்ட் பண்றதுக்கு. திஸ் இஸ் அ கிளியர் கோல். யூ ஹாவ் த அமௌண்ட், யூ ஹாவ் த டைம் லைன், யூ ஹாவ் த பர்பஸ். ஸோ ஒவ்வொரு ரூபாய்க்கும் நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்குறீங்க. யூ ஆர் கிவிங் மிஷன், பர்பஸ் டு எவ்ரி ரூபி ஆஃப் யோர்ஸ், யோர் ஹார்ட் ஏர்ன்ட் மணி. ஸோ நீங்க ஹார்ட் ஏர்ன் பண்ண மணிக்கு ஒரு பர்பஸ் கொடுக்கும் போது தேர் கம்ஸ் சம் கிளாரிட்டி ஃபார் தட் மணி. நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நம்ம மணி நமக்காண்டி வேலை செய்ய ஆரம்பிக்கும். தட்ஸ் த பாயிண்ட் வேர் எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் பிகின் இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னி. கோல் கிளாரிட்டி இருந்தாதான் ஏம்லெஸ் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஸ்டாப் ஆகும். தென் அசெட் அலோகேஷன். மேபி இந்த வார்த்தைகள்லாம் கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப லைக் ஜார்கன்ஸா ஃபீல் பண்ணலாம், இல்ல அதை ஹோல்ட் பண்றதுக்கு ரிசீவ் பண்றதுக்கு நமக்கு ஒரு மாதிரி யோசனையா இருக்கலாம். பட் தீஸ் ஆர் ஆல் சிம்பிள் லைஃப் அண்டர்கோயிங் திங்ஸ். இந்த அசெட் அலோகேஷன் வந்து ஒரு கேம் சேஞ்சர்னே நம்ம சொல்லலாம். 3 மேஜிக்கல் வேர்ட்ஸ் தான். ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். But still we have to see like what are these 3 magical words. One is equity. Equity அப்படிங்கிறது என்னது? It's about growth. Equity instrument, equity options அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு FDO, RDO, வாட் எவர். ஈக்விட்டி அப்படிங்கிறது உங்களோட growthக்காண்டி நீங்க பண்ணக்கூடிய ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். டெட் அப்படிங்கிறது இட்ஸ் அபவுட் ஸ்டெபிலிட்டி. டெட் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் லோன், கடன் பத்தினது இல்ல. இட்ஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், இட்ஸ் அ டைப் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். டெட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லிக்விட் இஸ் ஆல் அபவுட் சேஃப்டி. ஈக்விட்டி இஸ் அபவுட் growth, debt is about stability, and liquid is about safety. Right? இந்த 3ல கரெக்டான மிக்சிங் இல்ல நம்ம கோல்க்கு ஏத்த மாதிரி அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒண்ணு, ரிஸ்க் அதிகமாகும், இல்லைன்னா ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும். ஸோ கரெக்டான அசெட் அலோகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு லாங் டேர்ம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் வேணும் நீங்க பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னா யூ நீட் டு நோ அபவுட் திஸ் 3 things. Last but not the least, behavioral discipline, which Dinesh will also be telling about this, right? So in the behavioral discipline அப்படிங்கிறது is something very important, many of us ignore. மார்க்கெட் கரெக்ட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது கான்ஃபிடென்ட்டா இருப்போம். மார்க்கெட் ஃபால் ஆகும் போது ஆன்சைட்டி, ஃபியர் ஆனா செல் பண்றது, இல்ல கிரீட் ஆச்சுன்னா அதிகமா இன்வெஸ்ட் பண்றது. ரைட்? ஸோ விக்னேஷ் சார் ஒன்று கேட்டிருக்காங்க, அசெட் அலோகேஷன் ஹேஸ் டு பி லிங்க் டு கோல்ஸ் ஆர் இட் கேன் பி நார்மேட்டிவ் லைக் 70:30. Yeah, asset allocation should be linked towards our goals, which I will be speaking also. Nam allocation based on the goals oda amount, timeline, mainly timeline and the purpose of that goal. இத பொறுத்து தான் நம்ம allocations இருக்கும். And அந்த allocations base பண்ணி, like நம்ம goals base பண்ணி தான் நம்ம வந்து அது வந்து ஈக்விட்டியா,
டெட்டா லிக்விடா அப்படின்னு பார்த்து we will have the allocation percentage. I will be showing those information also, sir. Right? Okay. இப்போ behavioral discipline பத்தி பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எமோஷனல் டெசிஷன்ஸ் மார்க்கெட் ஃபாலோ ஆகும் போது எடுக்கிறது இஸ் சம்திங் தட் டெஸ்ட்ராய் யுவர் வெல்த் பில்டிங். எமோஷனல் டெசிஷன்ஸை கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும். we have to stay invested because we have to stick to our plan. என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதுல ஸ்டிக் ஆன் ஆகணும். Emotional decisions will not work at all. Right? These 3 pillars are very, very, very important. ஏன் நான் சொல்றேன்னா 1 crore is not just a number. It's not just a number. It's a result of ஒரு collective correct decision of ourselves. நம்ம எடுக்கக்கூடிய கரெக்டான டெசிஷன்ஸ் மூலமா தான் நம்ம அந்த 1 crore ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த 3 பில்லர்ல ஒரு பில்லர் மிஸ் ஆச்சுனாலும் it will be very difficult for us to reach that. Okay. 1 crore நம்ம பேசிட்டே இருக்கிறோம். But actually இந்த 1 crore என்னது? We have to think about it. ஒன்னும் இல்ல, இத பத்தி பேசும்போது we should definitely talk about a beautiful concept. கான்செப்ட் ரொம்ப சின்னதான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையறது இல்ல. இட் ஹாஸ் தட் மச் இம்பாக்ட் இன் அவர் லைஃப். இன்ஃப்ளேஷன். we all know. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டீயோட விலை 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படி இருந்த காலம் போய் இன்னைக்கு ஒரு டீயோட விலை 20 rupees 25 rupees அண்ட் பப்ளிக் ஃபோரம்ஸ் மால் மாதிரி போனா டெஃபினட்டா it's above 40 rupees. Right? This is the case. இப்படி நமக்கு கண்ணுக்கு தெரியாம நம்மளுடைய மணி வேல்யூ குறைஞ்சுக்கிட்டே இருக்குது. And that's called inflation. Okay? We should know the difference between the nominal and the real value. Nominal அப்படின்னா ஒண்ணும் இல்லை. It's just the number. That 1 and the 7 cybers. This is the nominal value. What is the real value? It's the actual purchasing power. ஒரு லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம்னா 6%. அப்போ இன்னைக்கு 1 crore அப்படிங்கிறது நாளைக்கு ஒரு 10 years கழிச்சு 55 lakhs 60 lakhs கிட்ட இருக்கும். அதே ஒரு 20 years கழிச்சு இதே 1 crore வேல்யூ 30 lakhs. இன்னைக்கு வேலையில 30 lakhsன்ற மதிப்புல தான் இருக்கு. ஸோ 1 crore எப்படி ரீச் பண்ணணும்ன்றதை தாண்டி 1 crore உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணும்னு நீங்க பார்க்கணும். 1 crore இன்னைக்கு வேணுமா, இல்ல 1 crore ஒரு 10 years கழிச்சு வேணுமா, இல்ல 1 crore எதுக்கு வேணும்? ஃபார் வாட் பர்பஸ்? ஃபார் ஹோம் பர்ச்சேஸ் டவுன் பேமெண்ட், ஆர் ஃபார் யுவர் கிட்ஸ் எஜுகேஷன், அல்லது உங்க ரிட்டையர்மெண்ட்? வாட்ஸ் த பர்பஸ்? So that 1 crore number and the nominal எப்போ ரியல் வேல்யூவா மாறும் அப்படின்னா it's not a fixed value. It depends on 2 things. One is, as I said, it's timeline, and the next thing is the purpose, that is your goal. Based on these 2 things, and the 1 crore oda மதிப்பு மாறிக்கிட்டே இருக்கும். So we have to understand this before start investing. Okay? And then இப்போ இந்த 1 crore நம்ம ரீச் பண்றதுக்கு முன்னாடி from where we get that fund, I usually wish to say this to all of my clients or leads, whoever comes to me for planning purpose, because income அப்படின்றது வந்துரும். ஓகே, 1ஆம் தேதி ஆச்சுன்னா we will get the salary in our bank account. How many auto pays are happening? How many auto pays? இல்ல, ஒரு இன்கம் வந்தோடனே டக்குன்னு ஒரு பக்கம் இஎம்ஐஸ்க்கு போயிடும், ஒரு பக்கம் மற்ற எக்ஸ்பென்சஸ், இபி பில், கரண்ட் பில், கிராசரி பில். இப்போ இருக்கிற நெட்ஃபிளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், அமேசான் பிரைம் சப்ஸ்கிரிப்ஷன், இப்படி பல ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்விக்கி, ஜொமேட்டோ, இப்படி போயிட்டு
30th or 31st of the month வரும்போது what we feel, ஒரு பிளானே இல்லை அப்படின்னா எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம்? if we don't have that surplus, இன்கம்ல இருந்து எக்ஸ்பென்ஸ் போக உள்ள சர்ப்ளஸ்ல தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றதுதான் இத்தனை நாள் பெரும்பாலானோர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்ப சர்ப்ளஸே இல்லை அப்படின்னா அந்த வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு என்ன நம்ம கிட்ட சோர்ஸ் இருக்கும்? சோர்ஸ் முதல்ல ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா கைண்ட்லி சேஞ்ச் த ஈக்குவேஷன். திஸ் இஸ் அ ஸ்மால் டிப். கேட்கும் போது ஓகே ஈக்குவேஷன் சேஞ்ச் பண்றது தானே அப்படின்னு தோணும். பட் வென் இட் கம்ஸ் டு ரியாலிட்டி, கைண்ட்லி மேக் ஷுர் end of the month you have this in your mind. Income minus savings is equal to expenses. Have your savings or 20 to 30% of your income. அதுக்கு நான் ரிஜிடான எக்ஸ்பென்சஸ் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. லைக் ஹோம் லோன், ஸ்கூல் ஃபீஸ் பேமெண்ட் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை. மினிமம் நான் சொல்றது ஒரு 20 to 30%. ஸ்டார்ட் ஸ்மால். பிகாஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பொறுத்தவரையில் நீங்க எவ்வளவு ஸ்டார்ட் பண்றீங்கிறது முக்கியம் இல்லை. ஏன்னா டைம் அண்ட் காம்பவுண்டிங் பிளேஸ் த மேஜர் ரோல், விச் ஐ வில் பி ஸ்பீக்கிங் அபவுட் ஆல்சோ. ஸோ ஒரு 20 to 30% எய்ம் பண்ணுங்க. இன்கம் வந்ததும் ஃபர்ஸ்ட் ஆட்டோ டெபிட் ஆக வேண்டிய இடம் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரைட்? அண்ட் ஐ ஹோப் யூ வில் ஃபாலோ திஸ் ஆல்சோ. ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தட்ஸ் ஆல்ரெடி கிரேட். யூ ஆர் இன் அ ரைட் பாத். ஓகே, இது இந்த பர்டிகுலர் டாபிக்கை நம்ம ஒரு செகண்ட் வெபினார்ல வி ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன். ஒரு 1 hourக்கு பட்ஜெட்டிங் அப்படின்ற டாபிக்ல பார்த்திருந்தீங்கன்னா தட்ஸ் வெரி வெல் யூ ஹவ் நோன் அபவுட் லைக் எப்படி பட்ஜெட்டிங் பண்ணணும் அப்படின்னு ஒரு நீட்டான ஃப்ரேம் ஒர்க் நம்ம சைட்ல இருந்து கொடுத்துருப்போம். இஃப் நாட் நோ இஷ்யூஸ், வி வில் பி ஹேவிங் தோஸ் வீடியோஸ் இன் யூடியூப். யூ கேன் வாட்ச் இட் லேட்டர் ஆல்சோ. தென் comes the risk management. As I said earlier, in the risk management last month we had a 1 hour webinar full about like idhula enna irukku, what is risk management, why it is important. We had a wholesome webinar on this particular topic. Emergency fund edukku theva, what is health insurance, what is term insurance. So we have that video also in our YouTube. You can very well watch that. See, எமர்ஜென்சி ஃபண்ட், இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், இது எல்லாமே ஒரு அன்சர்டைன் கண்டிஜென்சிஸ் நிகழ்ந்தால் நமக்கு ஒரு பேக்கப் வேணும். இன்னைக்கு இருக்கிற மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் யோசிச்சு பாருங்க. இட்ஸ் அரவுண்ட் 14% இன் இந்தியா. இன்னைக்கு ஒரு 2 lakhs 3 lakhs ஒரு சர்ஜரிக்கு செலவு பண்றீங்கன்னா ஆப்வியஸ்லி ஒரு 5 years கழிச்சு தட் வில் காஸ்ட் அரவுண்ட் ஒரு 8 or 10 lakhs. ரைட்? நீங்க இங்க வந்து கஷ்டப்பட்டு உங்க கார்பஸை வந்து உங்க ஹார்ட் ஏர்ன்ட் மணியை இன்வெஸ்ட்மெண்ட்குள்ள போட்டுட்டே வருவீங்க. ஃபார் யோர் பர்டிகுலர் லைஃப் கோல் போட்டுட்டே வரீங்க. மார்க்கெட் கரெக்டா இல்லாத டைம்ல ஏதோ ஒரு எமர்ஜென்சி நீங்க அதை எடுக்கணும் அப்படின்னா வாட் வில் ஹேப்பன்? ஃபவுண்டேஷன் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். எவ்வளோ நம்ம பில்டிங்கை உயர்த்துறோங்கிறது முக்கியம் இல்லை, எவ்வளோ உயர்த்தினாலும் ஃபவுண்டேஷன் இஸ் சம்திங் வெரி ஸ்ட்ராங். ரைட்? பிலாசபிக்கலா தோணலாம், பிலாசபி பேசுற மாதிரி இருக்கும், பட் தட்ஸ் த ஃபேக்ட். ஒரு அடி விழுந்தா மேல இருந்து கீழே விழுறதுக்கும் அவ்வளோ மேல இருந்து கீழே விழுறதுக்கும் கம்மி தூரத்துல இருந்து கீழே விழுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. த பிளேன் டிஃபர்ஸ். ஸோ நம்ம ஒரு கோட்டையை கெட்டும் போது ஃபவுண்டேஷன் ஷுட் பி வெரி ஸ்ட்ராங். டேர்ம் இன்சூரன்ஸ் இன்னைக்கு எத்தனை லே ஆஃப்ஸ் பாக்குறோம், எத்தனை ஒரு ஜாப்ல சிச்சுவேஷன்ஸ் பாக்குறோம். இல்ல ஒரு ஜாப் ஷிஃப்டே பண்ணும்போது நமக்கு ஒரு அந்த 3 to 6 months ஆஃப் கேப் என்ன இல்ல நம்மளே இல்லை அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் நமக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒன் டைம் தோணும் இல்லையா? அட் அ பாயிண்ட் நம்ம இல்லைன்னா நம்ம ஃபேமிலி என்ன பண்ணும் நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. அட் தட் டைம் டேர்ம் இன்சூரன்ஸ் பிளேஸ் a huge role. எமர்ஜென்சி ஃபண்ட் இஸ் ஆல் அபவுட் லிக்விடிட்டி. உடனடியா நம்ம கிட்ட கேஷா என்ன இருக்கும், ஒரு இப்ப போனோம் அட்வான்ஸ் பே பண்ணுங்க அப்படின்னு ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க ஃபார் அன் சர்டன் கண்டிஜென்சி. இப்போ ஒரு 50,000 பே பண்ணுங்க, 60,000 பே பண்ணுங்க. will you take that from your cash flow amount, month on month cash flow? அப்போ month on month செலவு பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன ஆகும்? இது வருதுங்கிறதுக்காண்டி ஹோம் லோன் இஎம்ஐ ஸ்டாப் பண்ண முடியுமா?
முடியாது. So this is something very important. இத பத்தி நம்ம broad already 2 webinarsல பேசிருக்கோம். You can very well go and see those 2 webinars. One is budgeting and the next one is risk management. So இது ரெண்டு கண்டிப்பா பாருங்க. And I wish to speak about this 2 things also in this webinar. So நான் லைட்டா டச் பண்ணிருக்கேன். But to have a detailed view on that, kindly watch those webinars also in the YouTube. Okay, now risk management part முடிஞ்சது. Investment journey. இந்த gap எப்படி bridge பண்ண போறோம்? As I said, that's the crux, the core insight that we are going to learn from this webinar, goal classification. விக்னேஷ் சாரும் கேட்டது இதுதான். இதுக்கப்புறம் நம்ம இந்த அசெட் அலோகேஷன் எப்படி பண்ணணும், எவ்வளவு பெர்சன்டேஜ்ல பண்ணணும், அது எல்லாமே பார்க்க போறோம். ரைட், ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் அப்படின்னா ஒரு 0 to 3 yearsல அந்த கோல் இருக்கு அப்படின்ற போது நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய விஷயம் கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். ஓகேவா? நீங்க ஒரு எமர்ஜென்சி கார்பஸ் நீங்க ரெடி பண்ண போறீங்க. ஃபார் சம் எமர்ஜென்சி நம்ம இதை ரெடி பண்ணி வைக்கணும். யூ ஆர் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மந்த் ஆன் மந்த் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்ற போது ஒரு 0 to 3 yearsக்குள்ள, இல்ல ஒரு வெஹிக்கிள் பர்ச்சேஸ்னு வச்சுக்கலாம். எனக்கு ஒரு 2-3 yearsல ஐ நீட் சம் ஒரு 2 வீலர் வேணும், எனக்கு அதுக்கு ஒரு 2 lakhs 3 lakhs தேவைப்படுது, ஐ வாண்ட் டு பை தட் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல யூ ஷுட் நாட் டேக் ரிஸ்க். ஏன்னா எமர்ஜென்சி கார்பஸ் கிரியேஷன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அபவுட் ரிட்டர்ன்ஸ், இட்ஸ் அபவுட் ஸ்டெபிலிட்டி. ஸோ என்ன பண்ணுங்க, யூ ஷுட் ஆல்வேஸ் ப்ரிஃபர் லிக்விட் ஃபண்ட்ஸ். ஓகே, அண்ட் ஒரு மீடியம் டேர்ம் கோல் ஒரு 3 to 7 years டவுன் த லைன் அப்படின்னா ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச், ஒரு டெட் ஃபண்ட், ஒரு ஈக்விட்டி ஃபண்ட். வி ஹாவ் 2 buckets, ரைட்? எஸ்டிபின்னு சொல்லுவோம், சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். டெட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஈக்விட்டிக்கு மாத்துறது. அது ஒரு கிட்டோட எஜுகேஷனா இருக்கலாம், இல்ல கிட்டோட மேரேஜா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு தேவையான அசெட் பர்ச்சேஸ்க்கா இருக்கலாம் டவுன் த லைன் 3 to 7 years. So you should have that approach. And coming to long term, that is beyond 7+ year, you can very well go for growth oriented strategy. Equity, as I said, equity is all about growth. ஒரு ஈக்விட்டி இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு வரும்போது, இல்ல 1 crore அப்படின்ற மாதிரி மைல்ஸ்டோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த லாங் டேர்ம் தான் நமக்கு காம்பவுண்டிங் பவர் கொடுக்கும். And we can very well accumulate our needed corpus. So this is how we should plan with our goals first. First is short term, medium term, long term. ஏன் நம்ம சொல்றோம் எனக்கு 5 yearsல 20 lakhs home purchase down paymentக்கு வேணும். So that 5 years comes in medium term. So how we are going to plan, or how our distributor or how our planner going to plan this? ஸோ உங்களோட அலைன்மெண்ட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோட அலைன்மெண்ட்டும் கரெக்டா இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா திஸ் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்? தென் ஓகே, ஹியர் கம்ஸ் தட் பர்சன்டேஜ் அலோகேஷன் வெயிட். இப்போ 1 crore அப்படிங்கிறத just 1 crore நம்ம பார்க்க முடியாது. As I said earlier, 1 crore we have to break it down based on our goals. Goals includes amount, timeline and purpose. So in the goals break பண்ணாதான் we can have some clarity, tracking proper-ஆ இருக்கும், execution கரெக்டா இருக்கும். Say for example, எனக்கு ஒரு home down payment 20 lakhs தேவைப்படுது ஒரு 4 to 5 years. So it comes in medium term. So go for debt mutual fund. Fine. And இப்போ ஒரு future education needs உங்களோட எதா இருக்கலாம், உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் காண்டி, இல்ல கிட்ஸோட எதா இருக்கலாம். ஒரு 30 lakhs எனக்கு வந்து என்னோட கிட்டோட யூஜிக்கு தேவைப்படுது, அண்டர் கிராஜுவேஷனுக்கு தேவைப்படுது. ஸோ யூ கேன் அப்போ அதுக்கு வந்து ஒரு 7 years இருக்கு டவுன் த லைன் அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் ஈக்விட்டி. இல்லையா ஒரு எஸ்டிபி மாதிரி யூ கேன் ஷிஃப்ட் ஃப்ரம் டெட் டு ஈக்விட்டி ஆன் அ ரெகுலர் பேசிஸ் டு ரீச் தட் கார்பஸ்.
அண்ட் இங்க இந்த அமௌண்ட் எல்லாமே இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஆகத்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு விலையில உங்களுக்கு 30 lakhs தேவை அப்படின்னா கன்சிடரிங் த இன்ஃப்ளேஷன் பெர்சன்டேஜ். ஓகே, விக்னேஷ் சார் கேட்டிருக்காங்க, why are we capping the total amount to 1 crore? Sir, 1 crore அப்படிங்கிறது it's just a milestone that we take it for this particular webinar. Not for the like 1 crore அப்படிங்கிறது it's not like ஒரு cap மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணல. For this particular webinar we are having, or for this particular webinar we are having this 1 crore as strong number. கண்டிப்பா 1 crore அப்புறம் we are going to do more than that. Okay, and for retirement கேட்கவே வேண்டாம், chunk of amount தேவைப்படும். 50 lakhs கிட்ட தேவைப்படுது அப்படின்னா இன்னைக்கு வேல்யூல உங்களுக்கு அது வந்து ஓகே போதுமானதா இருக்கலாம். பட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் கன்சிடரிங் த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் எவ்ரி திங், இல்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு கிரியேட் சம் வெல்த், ஐ வாண்ட் சம் வெல்த் ஃபார் மை கிட்ஸ் டூ அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? ஸோ திஸ் இஸ் ஹவ் our milestone should be defined into defined goals. 1 crore அப்படிங்கிறது its number. If you wish for 5 crore, this is the same strategy. If you wish for 10 crore, அந்த 10 crore எது எதுக்கு தேவை? You just structure this. Okay. And time and compounding, this is again very important. As I said, time compounding plays a huge role in your investment journey. ஒன்னும் இல்ல, just to show you some figures, considering ஒரு 12% as annual rate of return எடுத்துக்கலாம் ஒரு particular investment avenueல. If you are starting at 25, நமக்கு இன்னும் down the line 35 years இருக்கு அப்படின்னா அந்த 1 crore நீங்க ரீச் பண்றதுக்கு you need around 5.8 lakhs, that is 6 to 7 lakhs தேவைப்படும். ஒரு 1400 month on month SIP-யா போட்டுட்டு வரீங்க அப்படின்னா. ஓகே, அதே இது 35ல ஸ்டார்ட் பண்ணும் போது மேக் ஷூர் டைம் 25 அளவுக்கு இல்லாட்டியும் we have the income pace with us, right? So டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா to reach that same 1 crore in 25 years, you need 5,000 per month, around 15 to 16 lakhs at that time. And if you start at 45, see, நீங்க டோட்டலா உங்க கேபிட்டல இன்வெஸ்ட்மெண்ட்ல டிப்ளாய் பண்ணது எவ்வளோ இருக்கு to reach that same 1 crore, but at different time pace. This is something நம்ம டே டு டே லைஃப்ல, இன்க்ளூடிங் மை செல்ஃப், இப்போ ஒரு டே டு டே லைஃப்ல நமக்கு ரன் ஆயிட்டே இருக்கும் போது we have lot and lots of stuffs going around us. பர்சனல், கெரியர் எல்லாமே நம்மளை சுத்தி போயிட்டே தான் இருக்கும். But this is something that we can't mess up. This is something means our financial journey. Because இது இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு சுத்தி இருக்கிற ஏகப்பட்ட விஷயங்கள் will again become a mess now. So என்ன நம்மளை சுத்தி நடந்தாலும் we have to keep an eye on this every time. நாளைக்கு பார்த்துக்கலாம், 1 week கழிச்சு பார்த்துக்கலாம், next month பார்த்துக்கலாம். That பார்த்துக்கலாம் will never come again. அந்த பர்டிகுலர் டேட் வந்து ஸ்டார்ட் பண்றேங்கிறது will not come at all. திங்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ ஹாவ் த நாலேஜ் அப்படின்னா யூ ஹாவ் லைக் இந்த மாதிரி வெபினார்ஸ் நீங்க யூஸ்ஃபுல்லான வெபினார்ஸ் நீங்க கேட்டு யூ ஹாவ் தட் நாலேஜ், யூ ஹாவ் த ஹெல்ப் ஃப்ரம் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் அப்படின்னா யூ கேன் வெரி வெல் ஸ்டார்ட் யுவர் ஜர்னி as early as possible, because we should not waste the time and the compounding which time gives. Okay, now I request Dinesh Kumar, our client associate, to continue this. And also audience, we have 3 links in the chat box. So this is our onboarding process at M2W, milestones to wealth. You can start filling that. So our investment advisor will reach out to you, or relationship managers will reach out to you. So Dinesh's contact number we have given in the chat box. You can ask him now itself
அதை நீங்க ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் ஹிம் நவ் இட் செல்ஃப். இல்ல எப்படி இந்த ஆன்போர்டிங் ப்ராசஸ் போகணும், லைக் வாட் இஸ் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த், எல்லாமே தினேஷ் வில் பி கவரிங் திஸ் டு யூ. Thank you, Nirupama. I will take it from you with the next part of the webinar. So, actually, கமெண்ட் பாக்ஸில் வந்து மொபைல் நம்பர் ஜஸ்ட் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது அக்கௌண்ட்ஸ் க்ரியேஷன்ஸ், ஏதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி. தென் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செஷன்ஸில் வந்துட்டு நிருபமா வெல் எக்ஸ்பிளைன் அபவுட் கோல்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜி வாய்ஸில். தென் இப்போ இதுக்கப்புறமா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அசட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ரைட்? ஸோ ப்ராப்ளி ஈக்விட்டிஸ், தேர் ஆர் 3 buckets. ஈக்விட்டிஸ் இருக்கு, டெப்ட் அண்ட் லிக்விட் அசட்ஸ் இருக்கு. ஒரு அசட்ஸ் அலோகேஷன்ஸ்க்குமே ஒரு சர்டன் டைம்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்விட்டிஸ்னா மோரோவர் 5+ இயர்ஸ்க்கு நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். டெட் ஆல்சோ டெப்ட்ல ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் ப்ரெடிக்டபிலிட்டி அரௌண்ட் ஒரு 3 to 4 இயர்ஸ் கிட்ட நம்ம அங்க கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். லிக்விட் அசட்ஸ், ஃபார் லிக்விட் அசட்ஸ் வந்து லெட்ஸ் சே எனக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ஸ் வாங்க போறேன், இல்லை நான் ஏதாவது மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஏதாவது அமௌண்ட்ஸ் ரெடி பண்ண போறேன். இன் திஸ் கேஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா லிக்விட் அசட்ஸ்ல நம்மளோட அமௌண்ட்ஸை பார்க் பண்ணி வைக்கலாம். இது ஆல்டர்னேட்டிவ்லி எஃப்டி ஆர் சேவிங் அக்கௌண்ட்ஸ் மாதிரி ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும் லிக்விட் அசட்ஸ்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப்டியில் நம்ம பார்க் பண்ணோம்னா அங்கே வந்து பேங்க் வந்து ப்ரீ மெச்சூர் பெனால்டிஸ் வந்து அப்ளைஸ் ஆகும். நம்மளுக்கு அங்கே ஒரு ஃபிளெக்சிபிலிட்டிஸ் இருக்காது, ரைட்? சேவிங் அக்கௌண்ட்ஸ்ல அரௌண்ட் ஒரு 2 to 3% இருக்கும் நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். பட் லிக்விட் அசட்ஸ்ல நம்மளோட அமௌண்ட்ஸை எப்போ வேணாலுமே நம்ம ஃபிளெக்சிபிலிட்டியா விட்ராவல்ஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் சேம் டைம்ஸ் நம்ம அங்கே க்ரோவும் எதிர்பார்க்கலாம். அரௌண்ட் 5 to 6% இருக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இங்க ஈக்விட்டிஸ்ல தி ரியல் கீ, ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். which is the best fund or which stocks should I buy? அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு நிறைய queries எல்லாம் இருக்கும். பட் ஆக்சுவலி தட்ஸ் நாட் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தெர் ஆர், எஸ், நான் அந்த 3 buckets சொல்லியிருந்தேன்ல, அது வைஸ்ல நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கோல்ஸை பிளான் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? இதுல மேஜரா இந்த ஈக்விட்டிஸ்ல வந்து நம்ம ஒரு growth எதிர்பார்க்கலாம். பட் நம்மளுக்கு ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு நம்ம ஒரு க்ரோத்தும் எதிர்பார்க்கணும், நம்மளோட மணியும் க்ரோ ஆகணும். அட் தி சேம் டைம் நம்மளோட இன்ஃப்ளேஷனும் பீட் பண்ற மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ பட் இந்த ஈக்விட்டிஸ் வந்து நம்ம ஷார்ட் டேர்ம்ஸ்ல பிளான் பண்ண முடியாது, ரைட்? தென் செகண்ட் இஸ் டெப்ட். திஸ் இஸ் ஃபார் ஸ்டெபிலிட்டி. தென் இது வந்து அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பட் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப ரிஸ்கியாகவும் நம்ம ட்ரை பண்ண முடியாது இந்த செக்டர் பக்கெட்ஸ்ல. ஓகே, இது அரௌண்ட் ஒரு 2 to 3 years or 3+ இயர்ஸ்க்கு நம்ம இங்க பிளான் பண்ணிக்கலாம் டெப்ட் ஆப்ஷன்ஸ். சேம் லிக்விட் நம்ம சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் நீங்க அங்க பார்க் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான போது அந்த இடத்துல இருந்து நம்ம ரெடம்ஷன் பண்ணிக்கலாம் வித்தவுட் எனி சார்ஜஸ். எந்த பெனால்டிஸுமே உங்களுக்கு அங்க அப்ளைஸ் ஆகாது. ஓகே, தென் பிஹேவியர் ரிஸ்க், தி மோஸ்ட் அண்டர் எஸ்டிமேட் ரிஸ்க். Most of the people's like investors start பண்ணும்போது there are 4 common mistakes investors make. First வந்து exiting during market fall. எப்போல்லாம் மார்க்கெட்ஸ் ஃபால் ஆகும்போது பீப்புள்ஸ் வந்து பேனிக் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ஆகுது, ஸோ இங்கேருந்து நான் அமௌண்ட்ஸ் வெளியில எடுத்துட்டா நான் வந்து சேஃபர் சைடுக்கு மூவ் பண்ணிடுவேன், இல்லை நான் அங்கேயே நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா மார்க்கெட்ஸ் ஃபால் ஆக என்ன அமௌண்ட்ஸும் ஃபால் ஆகிற மாதிரி இருக்கும். ஹிஸ்டாரிக்கலி ஒரு மார்க்கெட் ஃபால் ஆகுதுன்னா அது ஈவன் ஒரு கிராஜுவலா வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஓகே, எஸ், பட் மார்க்கெட்ஸ் யூஸ்வலி ரெக்கவர். இங்க இருந்து நம்ம மார்க்கெட்ஸ் வந்து லாக்ஸ் பெர்மனன்ட் லாஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் அண்டர் பெர்ஃபார்மன்ஸ். எஸ், நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்வெஸ்டிங் டூ மச் இன் புல் மார்க்கெட்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட்ஸ் நல்ல ஹைல இருக்கு, இப்ப கரண்டா பயங்கரமா போயிட்டு இருக்கு மார்க்கெட்ஸ், இந்த இடத்துல நம்ம நல்லா இன்வெஸ்ட் பண்ணா, அதாவது மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கும் போது இன்வெஸ்ட் பண்ணா என்னோட போர்ட்ஃபோலியோ ஹை ஆகும் அப்படின்ற மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து யோசிப்பாங்க. பட் நாட் லைக் தட். கான்சன்ட்ரேஷன் அட் மார்க்கெட் பிக்ஸ். இங்க இருந்து நம்ம மார்க்கெட்ஸ் ஹைல வாங்கிட்டே இருக்கோம். ஒன்ஸ் மார்க்கெட் நல்ல கரெக்ஷன் ஆகும் போது நம்ம என்ட்ரி ஆன பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஹையரா இருக்கும், ரைட்? ஸோ அங்கேருந்து மார்க்கெட்ஸ் கரெக்ஷன்ஸ் ஆகும்போது
நம்மளோட லாஸஸ்மே ரொம்ப பயங்கரமான அடி வாங்குற மாதிரி ஸ்டேஜஸ்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். தென் இன்கன்சிஸ்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ மார்க்கெட்ஸ் ஃபால் ஆகுது, ஸோ இந்த இடத்துல என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, நான் வந்து இப்போ வந்து ஸ்கிப் பண்ணுறேன் டியூரிங் பேட் டைம்ஸ் பிரேக்ஸ் காம்பவுண்டிங், ரைட்? ஆக்சுவலி தட்ஸ் தி பெஸ்ட் டைம் டு கண்டினியூ இன்வெஸ்டிங். ஸோ மார்க்கெட்ஸ் எப்போல்லாம் நல்லா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது, இல்லை ஃபால் ரொம்ப ஆகுதோ, அந்த இடத்துல நம்ம மோர் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கணும். லைக் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் வந்து அங்கே இல்லை என்னால் இப்போ பண்ண முடியாது, நான் வந்து மார்க்கெட்ஸ் நல்ல இடத்துக்கு மூவ் ஆகும்போது அங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதோட மார்க்கெட்ஸ் டவுனாக இருக்கும்போது நம்ம மோர் அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுறது தான் குட் ஆப்ஷனாக இருக்கும் ஃபார் லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன்ஸ்க்கு எல்லாமே, ரைட்? தென் சேசிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த சேசிங் பர்ஃபார்மன்ஸ் இட்ஸ் கால் லைக் மொமெண்டம் இன்வெஸ்டிங். ஒரு ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஆர் ஒரு பர்டிகுலர் ஏஎம்சிஸ்ல என்னவோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். தென் ஒரு சர்டன் பீரியட்ல ஒரு ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஒரு ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோம், அங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அகெயின் வேற ஒரு ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கனால அங்க இருந்து ஒரு இன்னொரு ஃபண்டுக்கு நம்ம ஜம்ப் ஆகக்கூடாது, ரைட்? சி ஈச் அண்ட் எவ்ரி ஃபண்ட்ஸ் ஹேவ் டைம் லைன். ஒரு ஃபண்டுக்குமே ஒரு டைம் லைன் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபண்டுமே திமேட்டிக்கல் வைஸ்ல செக்டோரல் வைஸ்ல மூவ் ஆகுற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஸ்பெசிஃபிக் அரௌண்ட் ஒரு ஈக்விட்டிஸ்ல நம்ம டிப்ளாய் பண்றோம்னா அரௌண்ட் 5 to 3 to 4 years கிட்ட நம்மளுக்கு அதுல தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு ஃபண்ட்லயுமே நம்ம ஜஸ்ட் வெயிட் பண்ணி அங்க பேஷன்ஸ் காமிச்சு டிசிப்ளினா மூவ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளோட இன்வெஸ்டிங்ஸ். ஒரு இன்வெஸ்டர்ஸ்மே ஒரு ஃபண்ட்ல இருந்து நான் அடுத்த ஃபண்ட்ல போறேன், அந்த ஃபண்டு நல்லா இருக்கு இப்போ, தென் அங்க இருந்து ஒரு 2 yearsல இந்த ஃபண்ட் நல்லா பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, ஸோ நான் இங்க இருந்து இங்க ஸ்விட்ச் பண்றேன். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிளான்ஸ் வந்து நம்ம கைட் பண்ணக்கூடாது, ரைட்? ஸோ இதுதான் பிஹேவியரல்ஸ். தெர் ஆர் மோஸ்ட் 4 காமன் மிஸ்டேக்ஸ் தான் இருக்கும். ஒன்று, மார்க்கெட்ஸ் நல்லா எக்ஸிட்டிங் ஆயிட்டு இருக்கு, லைக் ரொம்ப லோ ஆயிட்டு இருக்கும் போது எக்ஸிட் ஆகிறது. இன்னொன்று, மார்க்கெட்ஸ் நல்லா ஹை ஆயிட்டு இருக்கும் போது நான் இப்போதான் வாங்குவேன், இப்போதான் என்னால் நல்லா ஜென்ரேட் பண்ண முடியும் என்னோட growth அப்படின்றது. தென் இன்கன்சிஸ்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். லைக் நல்லா போயிட்டே இருக்கும் போது மந்த் ஆன் மந்த் நான் சிப்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன், தென் எனக்கு ஒரு பிரேக் வேணும், என்னோட எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருக்கு, என்னால இப்ப சேவ் பண்ண முடியாதுன்றது. ஸோ மார்க்கெட் நல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் போது அங்க நம்ம மிஸ் பண்றது இட்ஸ் நாட் a குட் ஐடியா. தென் சேசிங் பர்ஃபார்மன்ஸ் லைக் மொமெண்டம் இன்வெஸ்டிங் அந்த மாதிரி, ரைட்? தென் from SIP to structured wealth system. It's like M2Wsல நம்ம அந்த 1 crores எப்படி அச்சீவ் பண்ணலான்ட்டு ஒரு கைட்லைன்ஸ் மாதிரி இருக்கும், ஃபார் ரோட் மேப்ஸ் மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் தி இன்வெஸ்டர்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா 1 crore பெரிய அமௌண்ட்ஸா இருக்கு, ஜஸ்ட் நம்ம எப்படி இந்த 1 crore அச்சீவ் பண்றதுன்னு சொல்லிட்டு. சி இன் M2W milestones to wealth there are 6 part, ஓகேவா? நம்ம 0ல இருந்து 2 lakhs வந்து அச்சீவ் பண்றோம். ஸோ அந்த 2 lakhsக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுது, என்ன ஐடியாலஜில நம்ம அந்த 2 lakhs அச்சீவ் பண்ண போறோம், என்ன ஃபண்ட் அலோகேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ண போறோம்ன்றது இருக்கு. தென் ஒன்ஸ் நம்ம 2 lakhs அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா கோ டு 5 lakhs. அதுக்கு அடுத்த என்ன ஸ்டெப் நம்ம எதிர்பார்க்கலாம் 5 lakhs. ஸோ இந்த 5 lakhsக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு, ரைட்? தென் 5 lakhs அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து 10 lakhs இருக்கும். ஒன்ஸ் அந்த 10 lakhsக்கு நம்மளுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் தேவைப்படும், என்ன ஐடியாலஜில நம்ம யூஸ் பண்ணா இந்த 10 lakhs அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். தென் 10 lakhs, 25 lakhs, 50 lakhs அண்ட் 1 crore. இங்க பேசிக்கா என்னன்னா இந்த 1 crores எப்படி அச்சீவ் பண்றோம்னு தான் நினைக்கிறோம். தென் ஒன்ஸ் நம்ம 1 crore அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறமா பியாண்ட் தட் 1 crore அங்க இருந்து நம்மளால அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ண போறோம். இந்த 1 crore அப்புறம் 5 crores, 8 crores, 10 crores உங்களோட கோல்ஸ் அண்ட் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கு பொறுத்த மாதிரி நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, there are 6 milestones: 2 crores, 5 crores, sorry, 2 lakhs, 5 lakhs, 10 lakhs, 25 lakhs, 50 lakhs, and last 1 crore. Right. Then from SIP to a structured wealth system, M2W. What makes M2W different? So மற்ற இடத்துல M2W தவிர்த்து, அதாவது ஹை தாட்டை தவிர்த்து எப்படிலாம் பண்ணுவாங்க, ஜஸ்ட் நம்ம M2Wsல இருந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ற போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன்ஸ் பேஸ்ட் இன்வெஸ்டிங். வி டோன்ட் இன்வெஸ்ட் ரேண்டம்லி. ஒரு நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா ரேண்டமா இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். எவ்ரி சிப் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இஸ் லிங்க் டு அ கோல்.
ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு எஜுகேஷனாக இருக்கலாம், பையிங் அ ஹவுஸாக இருக்கலாம், ஆர் ரிட்டைர்மெண்ட்ஸாக இருக்கலாம். ஓகே, தென் ஸோ யுவர் மணி ஆல்வேஸ் ஆஸ் அ பர்பஸ். லைக் உங்களோட மணிக்கு எப்பவுமே ஒரு பர்பஸ் இருக்கும். இந்த பர்பஸ்க்காக தான் நான் இதை இன்வெஸ்ட் பண்ண போறேன். ஜஸ்ட் நாட் லைக் சும்மாவே அந்த அமௌண்ட்ஸை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறது கிடையாது. ஒரு நீடுக்கும் ஒரு வான்ஸ்க்குமே நமக்கு மணி தேவைப்படுது. ரைட். செகண்ட், சிப் ஸ்டெப் அப் ஆஸ் யூ இன்கம். ஸோ ஓகே, உங்களுக்கு இன்கம் சேலரிஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு இயர் ஆன் இயர். பட் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதானா பெரிய கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் தான். ரைட். ஸோ நம்ம ஒரு 5,000 rupees நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க, அவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க, ஒரு சிப் வந்து 5,000 rupees ஸ்டார்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இங்க இருந்து அவங்க எவ்ரி இயர் அந்த 5,000லயே டிராவல் பண்ணணுமா, ஆர் அந்த 5,000ல இருந்து ஒரு 10 to 20% வரைக்கும் நான் இயர் ஆன் இயர் ஸ்டெப் அப் பண்ணலாமா? ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து 10 to 20% வந்து ஸ்டெப் அப் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட கோல்ஸை வந்து சீக்கிரமான டென்யூர்ல அச்சீவ் பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம ஸ்டெப் ஃபார்வர்ட் எடுத்து தான் ஆகணும். ரைட். there are investors, for example ரெண்டு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, எக்ஸ் அண்ட் ஒய்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேருமே சேம் அமௌண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸ் மட்டும் எவ்ரி இயர் 5,000 மட்டுமே டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. லைக் ஒரு 10 years or 15 yearsக்கும் 5,000 டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட காப்பர்ஸ் பில்ட் பண்ணது வந்து ஒரு லெசரா தான் இருக்கும். பட் ஒரு ஒய் இன்வெஸ்டர் வந்து 5,000 rupeesல ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 6 months or 1 year once அவங்க வந்து 10 to 20% அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றாங்க. அதாவது ஸ்டெப் அப் பண்றாங்க, 5,000 to 6,000 or 7,000, 8,000. ஸோ இந்த மாதிரி நம்ம இயர் ஆன் இயர் ஸ்டெப் அப் பண்ணும்போது நம்மளோட காப்பர்ஸ் பில்டிங் டென்யூர்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரமா இருக்கும். தென் நம்மளுக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ நம்ம ஈஸியாவே அச்சீவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இஃப் அ பர்சன் வந்து ஒரு பாய்லிங் வாட்டர், ஒரு ஸ்டவ் ஆர் எதுலையோ ஒரு பாயில் வந்து பண்றாங்க, வாட்டர் பாயில் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு 90 degree செல்சியஸ்ல வந்து அந்த மணி வந்து ஹீட் பண்றாங்கன்னு வைங்களேன். அந்த பாய்லிங் வாட்டர்ஸ் வந்து எந்த சென்ஸுமே இல்லை. லைக் சூடாகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆர் அங்க பபிள்ஸ் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ அந்த பர்சனுக்கு வந்து அந்த பாயில் வந்து அந்த வாட்டர் வந்து சூடாகுதா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அதுவே அந்த 99 டிகிரில இருந்து 1 டிகிரி இன்க்ரீஸ் பண்றாங்க, அதாவது 100 degreesல. ஸோ இந்த 100 degreesல இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த வாட்டர் வந்து சென்ஸ் பண்ணுது, லைக் பாய்லிங் சென்சேஷன்ஸ் வருது, ஆர் அந்த வாட்டர்ல இருந்து சம் ஸ்மோக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வரும்போது ஓகே வாட்டர் வந்து இப்போ பாயில் ஆகுது, சூடாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிய வருது. சேம் நம்ம ஒரு 99% வந்து நம்மளோட கேப்பபிலிட்டி, ஒரு 99% நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், பட் எனக்கு அது வந்து கை கொடுக்கல. அந்த 1% நான் இன்க்ரீஸ் பண்றேன் இயர் ஆன் இயர், ஏதாவது ஒரு செப்போ ஒரு லம்சம்ஸோ வாசிப் ஸ்டெப் அப்ஸோ. ஸோ அங்க நான் அந்த 1% நான் என்னோட சின்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போது என்னோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட். தென் தேர்ட், இன்வெஸ்ட் மோர் டியூரிங் மார்க்கெட் கரெக்ஷன்ஸ். ரைட். ஸோ மார்க்கெட்ஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இயருக்கு அரௌண்ட் 40 to 50% இருக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். இங்க நம்மளோட ரெஸ்பெக்டிவ் ஆர்எம்ஸ் வந்து உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. ஸோ மார்க்கெட்ஸ் வந்து இப்போ நல்லா இருக்கு, வேல்யூவேஷன் வைஸ்லுமே ப்ராப்பரா இருக்கு, இந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா நம்மளோட லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இன்டிமேஷன்ஸ்லாம் எல்லாமே உங்களுக்கு மந்த் ஆன் மந்த் வைசஸ்லையும் உங்களுக்கு கேதர் ஆகிற மாதிரி இருக்கும். ரைட். தென் ஃபைனலி தென் ஃபைனலி போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்றது முக்கியம் சார். லைக் நம்ம சிப் இன்வெஸ்ட் பண்றோம், கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்றோம் மந்த் ஆன் மந்த், பட் நம்மளோட போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறது இட்ஸ் அ குட் ரைட் திங். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இட்ஸ் நாட் டூ இட் ஒன்ஸ் அண்ட் ஃபர்கெட் இட் ஃபார் எவர். லைக் நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம், அதுக்கப்புறம் நம்ம அதை மறக்க கூடாது. ரைட். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி போகுது, கரெக்டான பாத்துல தான் அது மூவ் ஆயிட்டு இருக்கா என்றதை நம்ம வந்து வென்னவர் ரிவ்யூ நீட், லைக் மந்த் ஆன் மந்த் ரிவ்யூ படுறதோ லைக் நம்ம தேவைன்ற போது நம்மளோட கோல்ஸ் வந்து கரெக்டான பாத்துல தான் மூவ் ஆயிட்டு இருக்கா அதுன்றதை நம்ம செக் பண்ணோம். ஸோ உங்களோட ரெஸ்பெக்டிவ் ஆர்எம்ஸ் வந்து நீங்க கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு,
மார்க்கெட் சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட கோல்ஸ்மே அலைன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணிட்டே இருப்பாங்க மந்த் ஆன் மந்த் பேசஸ்லையோ 3 months ஒன் பேசஸ்லையோ, ரைட்? ஸோ மோரோவர் இதுதான் வாட் மேக்ஸ் M2W டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுக்கும் போது ஜஸ்ட் அவங்க சைட்லேருந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இங்கேருந்து நம்மளால கேப்பபிலிட்டிஸ் இருக்கு, என்னால் 5,000 rupeesலேருந்து மோரோவர் ஒரு 10 to 20% வரைக்கும் நான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஆர் என்னோட போர்ட்ஃபோலியோஸ் நான் வந்து மந்த் ஆன் மந்த் பேசஸ்லையோ என்னோட கோல்ஸ் அண்ட் மார்க்கெட் கண்டிஷன் பொறுத்து என்னோட கோல்ஸ் அந்த போர்ட்ஃபோலியோஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றதையும் நம்ம செக் பண்ணிக்க முடியும் நம்மளோட ரெஸ்பெக்டிவ் ஆரம்ஸ்ல இருந்து, ரைட்? தென் யுவர் நெக்ஸ்ட் ஸ்டெப், ஸ்டார்ட் யுவர் M2W ஜேர்னி. எப்படிலாம் நம்மளோட ஜேர்னிஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்? ஈஸி பிளான். தேர் ஆர் 4 plans. ஓகே, பிளான், இன்வெஸ்ட், ரிவ்யூ அண்ட் க்ரோ. First thing, most important step is planning. This involves understanding the investor risk profile. ஸோ இந்த பிளானிங் பண்றோம்னா அவங்களோட ஏஜ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், தென் அவங்களோட இன்கம் எப்படி இருக்கு, ஸ்டெபிலிட்டிஸா இருக்கா, தென் அவங்களோட ப்ரொஃபஷன்ஸ் வந்து எப்படி மூவ் ஆயிட்டு இருக்கு, லைக் செக்யூர்டா இருக்கா, அண்ட் ஃபினான்ஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கோல்ஸ் கேன் பி கேட்டகரைஸ் இன்டு ஷார்ட் டேர்ம். தேர் ஆர் 3 terms இருக்குன்னு வைங்களேன். கோல்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ்ல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஷார்ட் டேர்ம்ஸ்ல வந்து நான் ஒரு கார் பை பண்ண போறேன், ஆர் ஏதாவது நீட்ஸ் இருக்கு, எனக்கு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, ஸோ அதுக்காக நான் பிளான் பண்ணிக்கிறேன்னா இந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல நம்ம வந்து பார்க் பண்ணிக்கலாம் சம் அமௌண்ட்ஸ், ரைட்? பிளானிங். ஸோ பிளானிங் ஹெல்ப்ஸ் அவாய்டிங் ராங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டிசிஷன்ஸ், என்ஷூர்ஸ் தட் எவ்ரி ருபீஸ்மே நம்மளுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, அது கரெக்டான இடத்துல தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோமா, ஆர் இல்லை அதுக்கு ஏதாவது நம்மளுக்கு தேவைப்படுமா, இங்கிருந்து நம்மளோட பாத்தை எப்படி கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு, ரைட்? Then clear roadmaps towards defined milestones and all. Invest. Next one. Once the plan is placed, so நம்ம பிளான் வந்து நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம். ஓகே, எனக்கு வந்து இந்த பிளான், அதாவது எனக்கு ஒரு 2 lakhs or 5 lakhs வந்து எனக்கு ஷார்ட் டேர்ம்ஸ்ல தேவைப்படுது, ஆர் ரிட்டைர்மெண்ட்ஸ்க்கோ ஆர் வெல்த் கிரியேஷனுக்கோ நான் பிளான் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நம்ம பிளான்லாம் செட்டில்டா பண்ணிட்டோம், தென் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இன்வெஸ்டிங் இன் டிசிப்ளின் மேனர். நம்ம வந்து மந்த் ஆன் மந்த் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கணும். லைக் டிசிப்ளின் வந்து ஒரு மோட்டிவேஷன். நம்ம ஒரு மாசம் பண்ணுவோம், ஒரு மாசம் பண்ண மாட்டோம், அடுத்த மாசம் பண்ணுவோம், இது வந்து மோட்டிவேஷன். டிசிப்ளின்றது மந்த் ஆன் மந்த், ஈவன் என்னால் 1,000 rupees பண்ண முடியுது ஒரு மந்த், ஈவன் ஒரு மந்த்துக்கு என்னால் 2,000 or 3,000 பண்ண முடியும். இட்ஸ் அ டிசிப்ளின் பிளான். ஸோ நம்ம டிசிப்ளினா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜேர்னிஸை கொண்டு போனால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்குற கார்பஸும் ஆர் நம்ம எதிர்பார்க்குற நீட்ஸுமே அச்சீவ் பண்ண முடியும். லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனுக்கும் சரி, உங்களோட ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட்ஸ்க்கும் சரி, நம்மளுக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும், ரைட்? தென் ரிவ்யூ. ஆப்வியஸ்லி ஜஸ்ட் நீங்கள் ரெகுலர் மைல்ஸ்டோன்ஸ் ட்ராக்கிங் இந்த மாதிரி இதெல்லாம் நம்மளோட ரெஸ்பெக்டிவ் ஆரம்ஸ் வந்து டேக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ எந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து இன்னுமே மூவ் பண்ணணும், இங்கே நம்மளோட கேப்பபிலிட்டிஸ் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் ஒரு 2,000 rupees பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட கேப்பபிலிட்டி தெரியாது. என்னால் இன்னுமே அதிகமாக பண்ண முடியும், பட் என்னால் பண்ண முடியல, ஏதோ ஒரு சம் ரீசன் வந்து என்னை தடுக்குது. அந்த பட்சத்தில் ஒரு ரெஸ்பெக்டிவ் ஆரம்ஸ் இருக்காங்க, உங்களோட கைடன்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கைடன்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்க உங்களை புஷ் பண்ண பார்ப்பாங்க. இல்லை உங்களால் 2,000 இல்லை, இதுக்கு மேலேயும் உங்களால் பண்ண முடியும், தென் அதுதான். ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோஸ் ரிவ்யூ பண்ணுவாங்க, மந்த் ஆன் மந்த் ஒரு 3 months ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணி இந்த இடத்துல நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் மூவ் பண்ணணும், இந்த இடத்துல நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும் பண்ண முடியாது, அது வந்து த்ரூ அவுட்டா உங்களோட ஜேர்னிக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட M2W ரெஸ்பெக்டிவ் ஆர்எம்ஸ் நம்மளோட டீம்ஸ் எல்லாமே பிளான் அக்கார்டிங்லி பண்ணிப்பாங்க. ஓகே, தென் லாஸ்ட் ஒன், க்ரோவிங். தி ஃபைனல் ஸ்டெப் இஸ் க்ரோத். சேம், நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரைட்? ஸோ அது கரெக்டான பாத், ப்ரீவியஸாக நம்ம என்ன பேசணுமோ அதே தான் ரிப்பீட்டிங்லேயே இதுவாகிற மாதிரி இருக்கும். சிம்பிள், நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு 4 விஷயம் தான். ஒன்று பிளான், ஒன்று இன்வெஸ்ட் அண்ட் ரிவ்யூ அண்ட் க்ரோத். இதை மட்டுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா நம்மளோட வெல்த் கிரியேஷனுக்கு இட்ஸ் யூஸ்ஃபுல் டு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷனோ ஷார்ட் டேர்ம்க்கோ எதுக்கும் நம்மளுக்கு அச்சீவ் பண்ண ஈஸியாக இருக்கும். Okay, we can wind. Yeah. Thank you all. Thank you for